சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேவுக பெருமாள் ஐயனார் கோவிலில் கழுவனை விரட்டும் வினோத திருவிழா நடைபெற்றது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரா மைதீனிடம் கேட்கலாம். மீரா மைதீன், வணக்கம். இந்த நிகழ்வு பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேவுக பெருமாள் ஐயனார் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். ஆண்டுதோறும் இக்கோவில் 10 நாட்கள் விழா கொண்டாடப்படுவது வழக்கமாகும். வைகாசி தொடக்கத்திலேயே இவ்விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இவ்விழா தொடங்கிய நிலையில் 6ஆம் நாளான நேற்று இரவு நள்ளிரவில் கழுவன் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிவாலயங்களில் சமணர்களை கழுவேற்றம் செய்யும் விதமாக இவ்விழா ஒவ்வொரு ஆண்டுதோறும் இக்கோவிலில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கழுவன் வேடமணிந்த ஒருவர் உடல் முழுவதும் கரி பூசி ஜடாமுடியுடன் மூக்கு அறுபட்டு கைகள் கட்டப்பட்டவாறு நிலையில் கொண்டு வரப்படுவார். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் மேலதாளத்துடன் இளைஞர்கள் கழுவனை விரட்டும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நேற்று இரவு விடிய நடைபெற்றது. கழுவன் கோவிலுக்குள் அங்கும் இங்குமாக தீப்பந்தத்துடன் ஓடுவதை பார்த்த இளைஞர்கள் அவரை துரத்துவதும் கழுவன் இளைஞர்களை துரத்துவதும் இந்த வினோத திருவிழா இங்கு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வேறு எங்குமே திருவிழா காண முடியாத அளவிற்கு இங்கு நடைபெறும் ஒரு முக்கிய நிகழ்வாக இது பார்க்கப்பட்டு வருகிறது. இக்கழுவன் ஏற்ற திருவிழாவை காண சிங்கம்புணரி மட்டுமல்லாமல் இப்பகுதியில் சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து நேற்று இரவில் இருந்து கோவில் வளாகத்தில் கழுவனை பார்ப்பதற்காகவும் அவரை கண்டால் தோஷம் நீங்கும் என்ற ஐதீகத்திலும் இம்மக்கள் இங்கு குழுமியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி மீரா மைதீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.